ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியதோடு வீடுகளை இழந்து மக்கள் பரிதவிப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்க வீடு இல்லை, சாப்பிடுவதற்கு போதிய உணவு இல்லை, அத்தியாவசியத்திற்கு கடைகளும் இல்லை. இப்படி ஆதரவுக்கு யாருமின்றி எப்படி வாழப்போகிறோம் என்று பரிதவிக்கும் உள்ளங்கள்தான் நாம் பார்த்து கொண்டிருப்பவை. வீடியோவில் வருபவை ஜம்மு காஷ்மீரின் பதேர்வா நகரில் ஆற்றங்கரையோரம் இருக்கும் பகுதிகள். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் ஆறுகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் எல்லாம் உருக்குலைந்து விட்டன. तो ये कोई 2:30-3 बजे की बात है. நைட்டு 2:30-3 மணி இருக்கும். திடீர்னு பயங்கர சத்தம், மேக வெடிப்பு மாதிரி இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு பதறி அடிச்சுட்டே வெளியில் வந்து பார்த்தா ஆறு ஃபுல்லாக கட்டட கழிவுகளாக ஓடிட்டு இருந்தது. அடுத்த சில நிமிஷத்தில் என் வீடும் போயிடுச்சு. உசுறு பொழைச்சா போதும்னு அங்கிருந்து நான் ஓடிட்டேன். இவர் மட்டுமில்லை, பதேர்வா சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இதே நிலைதான். வீட்டை இழந்து உடைமைகளை இழந்து மக்கள் நிர்கதியாய் தவிப்பது பெருஞ்சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. हमें घर चाहिए बैठने के लिए. अब எங்களுக்கு வீடு வேணும். மத்தவங்க வீட்ல வாழ விருப்பம் இல்ல. 2 நாளா வேற ஒருத்தர் வீட்ல தான் இருக்கும். இன்னும் எவ்வளோ நாள் அவங்க எங்களை தங்க வைப்பாங்கன்னு தெரியல. நாங்க எங்க போறது, எங்க தங்குறது, துணிமணியை தவிர எங்ககிட்ட வேற ஒண்ணுமே இல்ல. டவீம், செனாப், ஜலம், பசந்தர்னு பல ஆறுகளில் வெள்ளம் ஏற்பட்டதால் தாழ்வான பகுதியில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பாலங்களும் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. लगभग 35 घर हमारे. பாலத்து பக்கத்தில் மட்டும் 35 வீடுகள், கடைகள் என எல்லாமே முற்றிலும் ஆட்டோட அடிச்சுட்டு போயிடுச்சு. பலரோட கார்கள் எல்லாம் சேதமாயிடுச்சு.